ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கமல் சார் அவரோட மகள்களை ஏன் அவரோட படத்துல நடிக்க வைக்கலன்னு பாண்டியன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காரு. கமல்ஹாசனுடைய படங்களில் ஸ்ருதிஹாசன் நடிக்கக்கூடிய பாத்திர படைப்புகள் இருந்தால் நிச்சயமாக ஸ்ருதிஹாசன் நடிக்க வச்சிருப்பார். அப்படிப்பட்ட பாத்திர படைப்புகள் அவருடைய படங்களில் சரியாக அமையாதனால்தான் ஸ்ருதிஹாசனை நடிக்க வைக்கல. லைக் படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போக என்ன காரணமா இருக்குன்னு அமுதா மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. எல்ஐகே படத்தினுடைய வெளியீடு தள்ளி போவதற்கு முக்கியமான காரணம் பொருளாதார பிரச்சனை தான். அந்த படத்தினுடைய ஓடிடி வியாபாரம் இன்னும் முடிவடையில். மிகப்பெரிய தொகையை அந்த படத்திற்காக செலவழிச்சிருக்கிறார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அது ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் தானே அந்த படத்தை வெளியிட முடியும் அவரால். விஜயின் அரசியல் பேச்சு எப்படி இருக்குன்னு கதிர் முக்கூடல்லேருந்து கேட்டிருக்காங்க. விமர்சனம் செய்கின்ற அளவுக்கு விஜய் இன்னும் முழுமையாக அரசியலை பற்றி பேசலையே. கௌதம் கார்த்திக் நடிப்பு பயிற்சி கூடத்துல பயிற்சி பெற்றவரானு சங்கர் சேலம்லேருந்து கேட்டிருக்காரு. கௌதம் கார்த்திக் நடிப்பு பயிற்சி பள்ளி எதுக்கும் சென்றதாக தெரியல. அவருடைய முதல் படமே பார்த்தீங்கன்னா மணிரத்னத்துடைய இயக்கத்திலே உருவான திரைப்படம். அவரை விட கௌதம் கார்த்திக்கு வேறு யார் நடிப்பு பயிற்சியை மிகச்சிறப்பாக தர முடியும்? சிலம்பாட்டத்தை மையப்படுத்தி படம் வந்திருந்தா அந்த படம் ஓடுமான்னு பிரியா விழுப்புரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க சிலம்பாட்டத்தை மையப்படுத்தி இது வரைக்கும் தமிழில் எந்த ஒரு திரைப்படம் வெளியானதாக தெரியல. அப்படி ஒரு திரைப்படம் நல்ல திரைக்கதையோடு உருவானால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடையும். சிவாஜி கணேசன் சார் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு காவ்யா பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிவாஜி கணேசன் இதுவரையிலே எந்த ஒரு திரைப்படத்தையுமே இயக்கியதில்லை. தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் வெளியான தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதனால அந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கேங்கஸ் படம் வெற்றி பெற்றதான்னு பானு பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கேங்கஸ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. வடிவேலுக்கு ஒரு பெரிய கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த ரெண்டுமே அந்த படத்தில் நடக்கலை. டைரக்டர் பாலச்சந்தர் சார் மாதிரி இப்போ எந்த டைரக்டர் இருக்காங்கன்னு பிரீத்தி திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் போன்ற இயக்குனர்கள் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் தான் தோன்றுவார்களே தவிர அடிக்கடி அது போன்ற இயக்குனர்லாம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் பேராசை அதிகம்னு அர்த்தம். ஜெயிலர் 2 படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சிவா சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு. ஜெயிலர் திரைப்படம் நிச்சயமாக ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக வெளியாகிவிடும். தமிழ் சினிமாவின் போக்கு இப்ப சரியா இருக்குதான்னு சந்திரன் திருப்பதியிலேருந்து கேட்டிருக்காரு. தமிழ் சினிமாவுடைய போக்கு சரியாக இருந்தால் சென்ற விடத்தில் பல வெற்றி படங்களை நம்ம கொடுத்துருப்போமே. தமிழ் சினிமாவுடைய போக்கு சரியாக இல்லாத காரணத்தினால்தான் சென்ற விடத்திலே அத்தனை தோல்வி படங்கள். இந்த ஆண்டும் அந்த நிலையிலிருந்து நாம் இன்னும் மீண்டதாக தெரியலையே. ஸ்ரீதர் சார் படங்கள்ல இப்ப எந்த படத்தை எடுத்தா ஹிட் ஆகும்னு சதீஷ் ஸ்ரீநகர்லேருந்து கேட்டிருக்காரு. காதலிக்க நேரமில்லை, சூரியனுடைய ஓட்டி வரை வருவது, இதில் எது எடுத்தாலும் இப்போ நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஆனால் இந்த படங்களெல்லாம் இப்போ எடுக்க முடியுமா அப்படின்றது தான் சந்தேகம். ஏன்னா காதலிக்க நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்திருந்தவர் TS பாலையா. அது மாதிரி நடிக்க இப்போ யார் நம்மக்கிட்ட இருக்காங்க? அதே மாதிரி தான் ஊட்டி வரை வரும். அந்த படத்துலையும் TS பாலையா சிவாஜியுடைய அப்பாவாக பின்னி இருப்பார். அந்த மாதிரி கதாபாத்திரத்தில் வெரைட்டி காட்டக்கூடிய நடிகர் இப்போ யார் இருக்காங்க? ராம் சரண் தமிழ் படங்களை நடிச்சா வெற்றி பெறுமான்னு புருஷோத் குன்றத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு. ஒரு நடிகர் எந்த மொழி நடித்தாலும் தாராளமாக வெற்றி பெறலாம். அவர் அப்படி வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர் நடிக்கிற கதை இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அந்த கதையிலே அவர் ஏற்கின்ற கதாபாத்திரம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அந்த கதாபாத்திரம் மட்டும் மக்கள் மனதில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அமைந்து விட்டதென்றால் எந்த ஒரு நடிகரும் எந்த மொழியிலும் வெற்றி பெறலாம். இது ராம் சரணுக்கும் பொருந்தும். SP முத்துராமன் சாருக்கும் உங்களுக்கு இருக்கிற நட்பை பற்றி சொல்லுங்கன்னு சங்கீதா மாம்பாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. SP முத்துராமன் உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்திலேருந்தே எனக்கு நல்லா தெரியும். அவர் இயக்குனராக பின்னாலே தொடர்ந்து அவரோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய பல திரைப்படங்களுக்கு நான் பத்திரிகை தொடர்பாளராகவும் இருந்திருக்கிறேன். அதனால் எனக்கும் அவருக்குமான நட்பு இருக்கு. அது ரொம்பவே நெருக்கமான நட்பு அப்படின்னு தான் சொல்லணும். இன்று வரையிலே அந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
கவிஞர் கண்ணதாசனை சந்திச்சு பேசியிருக்கீங்களான்னு மலர் வேலைச்சிறந்து கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனை பலமுறை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன் நான். அதெல்லாம் தாண்டி அவருக்கு சம்பளம் கூட ஒரு முறை கொடுத்துருக்கேன். அதை பற்றி கூட நம்முடைய நிகழ்ச்சிகளில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அக்காவுக்கு கல்யாணம் அப்படின்ற பேரில் என்னுடைய நண்பரான மாரா ஒரு திரைப்படத்தை எடுத்தார். அந்த படத்துக்கு இசையமைத்தது என்னுடைய இனிய நண்பரான ஷாம். அந்த படத்துக்காக பாடல் எழுத கவிஞர் கண்ணதாசன் வந்தபோது அவருக்கான ஊதியத்தை நான் தான் கவிஞர் கண்ணதாசன்கிட்ட ஒரு கவரில் போட்டு கொடுத்தேன். பிரித்து கூட பார்க்காமல் அதை அப்படியே தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு சென்று விட்டார் அவர். மிஷன் மங்கள் படத்தோட டைரக்டர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஸ்ரீராம் தென்காசில இருந்து கேட்டிருக்காரு. மிஷன் மங்கள் படத்தினுடைய இயக்குனர் இப்போ ரேஞ்சர் அப்படின்ற பேரில் ஒரு ஹிந்தி படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த படத்தில் அஜய் தேவனும் சஞ்சய் தத்தும் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கின்ற அந்த படத்தில் கதாநாயகா நடிப்பவர் தமன்னா. சார், இப்பெல்லாம் ஏன் ஜனரஞ்சகமான படங்கள்லாம் கம்மியாயிடுச்சுன்னு ஸ்ரீராம் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காரு. கடந்த சில வருடங்களாக அதீதமான வன்முறை கொண்ட படங்கள் வெளியானது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்களும் ஒரு கட்டத்திலே மிகப்பெரிய ஆதரவை தந்தீர்கள். அதன் காரணமாக தான் ஜனரஞ்சகமான படங்கள் வெளிவருவது குறைந்து போய்விட்டது. இப்போ அந்த நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டிலே பல ஜனரஞ்சகமான படங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். எம்ஜிஆர் சார் படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு சாம் சந்தோஷ் வலசரவாகத்துல இருந்து கேட்டிருக்காரு. எம்ஜிஆருடன் நன்கு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் அவருடைய படத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை. கருப்பு படம் மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகுமான்னு சங்கர் அம்பத்தூர்ல இருந்து கேட்டிருக்காரு. மார்ச் மாதம் கருப்பு படம் வந்துருமா அப்படின்னு என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஆனால் ஏப்ரல் மாதத்துக்குள்ளாக அந்த படத்தை நிச்சயமாக வெளிக்கொண்டு வந்து விடுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் விஜய் சார் கட்சியில சினிமா கலைஞர்கள் யார் யாரெல்லாம் சேருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தினேஷ் செங்கல்பட்டுல இருந்து கேட்டிருக்காரு. விஜய் கட்சியிலே சினிமா உலகத்தை சேர்ந்த யார் யாரெல்லாம் இணைவார்கள் என்பது ஏப்ரல் முதல் வாரத்தில் தான் தெரிய வரும். அஜித் அவர்களோட அடுத்த பட ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ரகு வடபள்ளில இருந்து கேட்டிருக்காரு. அஜித் படத்தினுடைய ஷூட்டிங் இந்த மாதம் 23ஆம் தேதியே கூட தொடங்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்பெல்லாம் பெரிய பட்ஜெட் தமிழ் படங்கள்லாம் வெற்றி பெறுவதில்லை, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு லட்சுமி ஹாசன் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. படங்களுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் பெரிய பட்ஜெட் படங்கள், சிறிய படங்கள் பட்ஜெட் அப்படின்னு ரசிகர்கள் பிரித்து பார்ப்பதில்லை. எந்த படத்துடைய திரைக்கதை மிக அழகாக அமைந்திருக்கிறதோ, எந்த படத்துடைய கதை ரசிக்கும்படியாக இருக்கிறதோ அந்த கதைக்கு ரசிகர்கள் வரவேற்பு தருகிறார்கள். அவ்வளவுதான். அடுத்து இன்று ஒரு தகவல். 1944ஆம் ஆண்டு தீபாவளி என்று வெளியான எம்.கே. தியாகராஜ பாகவதருடைய ஹரிதாஸ் திரைப்படம் 1945, 46 ஆகிய தீபாவளிகளும் தாண்டி ஏறக்குறைய 780 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை படைத்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. அதுவரையிலே அப்படிப்பட்ட ஒரு சாதனையை எந்த நடிகரும் தமிழ் சினிமாவில் நிகழ்த்தவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கு பின்னாலும் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் அந்த சாதனை முறியடிக்கப்படாமலே இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சந்திரமுகி திரைப்படம் வந்ததற்கு பின்னால் தான் அந்த சாதனை முறியடிக்கப்பட்டது. அந்த படத்தினுடைய கதாநாயகனான எம்.கே. தியாகராஜ பாகவதர் தன்னுடைய காதலியான அந்த காலத்து கனவு கண்ணி டி.ஆர். ராஜகுமாரியை அப்படியே அலக்காக கையிலே தூக்குவார். அதுவரையிலே தமிழ் திரைப்படங்களில் அப்படி ஒரு நெருக்கமான காதல் காட்சி இடம்பெற்றதே இல்லை. ஹரிதாஸ் படத்தினுடைய வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அந்த நெருக்கமான காதல் காட்சிகள் இருக்க அதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்கிறார் ஒரு திரை விமர்சகர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.